பார்க்காத காதல், சொல்லாத காதல், டெலிஃபோனில் காதல், லெட்டரில் காதல், இமெயிலில் காதல், சாட்டில் காதல், இன்ஸ்டாகிராமில் காதல், ஃபேஸ்புக்கில் காதல், இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லா இடத்துலையும் காதல் 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 இப்படி பலதரப்பட்ட காதல் படங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படம் ஒரு வித்தியாசமான காதல் கதை அனுபவத்தோடு ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்னென்னா, நம்ம தலைவன் யுவன் சங்கர் ராஜா ஒரு மியூசிக் லைவ் கான்சர்ட் நடக்குது. அந்த இடத்துல கதாநாயகியும் கதாநாயகனும் மீட் பண்ணுறாங்க. அங்கிருந்து அவங்களுக்கு காதல் மலருது. அந்த படம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிற திரை விமர்சனம். அந்த படத்தோடைய பெயர் ஸ்வீட் ஹார்ட். டைட்டில் சொல்லும்போதே படமும் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா நிச்சயமாக அது பூர்த்தி செஞ்சுதான் கேட்டிங்கன்னா கடைசியாக கிளைமேக்ஸில் கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் காதல் மலருது. எந்த காரணத்துக்காக காதல் வருது, எந்த காரணத்துக்காக அவங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க, சேர்றாங்க, சண்டை போடுறாங்க, சேர்றாங்க, எதுக்காக, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய முதல் பாதி அப்படியே ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்குது. இன்ட்ரோவில் அப்போ ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் பரவாயில்லப்பா, இன்ட்ரோலுக்கு அப்புறமாச்சும் கொஞ்சம் சூடு பிடிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா நிச்சயமாக இன்ட்ரோலுக்கு அப்புறமும் அதே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. கிளைமேக்ஸ் முடியறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் நம்ம மனசை ஃபீல் பண்ண வைக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம தலைவன் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசை. உண்மையை சொல்லப்போனால் அதுதான். ஏன்னா இந்த படத்துக்கு இசையும் அவர் தான், இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவர் தான். டைட்டில் கார்ட்லேயே மங்காத்தா தீம் மியூசிக்கோட யுவன் சங்கர் ராஜா ப்ரெசன்ஸ் அப்படின்ற மாதிரி வரும்போது நமக்கு அப்படியே கைத்தட்ட வைக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா. உண்மையிலே சொல்லப்போனால் அதில் பெரிய விஷயம். யுவன் சங்கர் ராஜாவுடைய சொந்த தயாரிப்பில் இந்த படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் ரியோராஜ், கோபிகா ரமேஷ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய இயக்குனர் சுவினித் சுகுமார் அவர்கள் உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கையாண்டிருக்காரு. ஒரு திருமணத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வால் கதாநாயகி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா, அந்த கதாநாயகன் சால்வ் பண்ணானா, மீண்டும் கதாநாயகன் அந்த கதாநாயகியோடு சேர்ந்தானா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதை. உண்மையிலே சொல்லப்போனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களமாக இருந்தால் கூட அது ஸ்க்ரீன் பிளேயில் வடிவமைத்த விதத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் ஜர்க்காயிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் இயக்குனர் அவர்கள். இந்த ஸ்க்ரீன் பிளேவையே அவர் வித்தியாசமான ஒரு திரைக்கண்ணோட்டத்திலையும் ஒரு வித்தியாசமான திரைக்கதையிலையும் அமைச்சிருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு யூத் கலர்ஃபுல் லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஹீரோவுக்கு எந்த விதமான ஒரு மோட்டிவுமே இல்லை. என்ன பண்ணுறாரு, போகிறாரு வராரு, படம் முழுக்க தம் அடிச்சுக்கிட்டே இருக்கார். அதை எப்படி சொல்லுவாங்க, ஒரு பந்தா மாதிரி எந்த வேலையும் பார்க்காம எந்த விஷயமும் பண்ணாமல் நான் பெரிய பந்தா அப்படின்ற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. கடைசி வரைக்கும் ஹீரோ என்ன வேலை செய்கிறாரு அப்படின்றத சொல்லவே இல்லை படத்தில். ஒரே ரூமுக்குள்ளே உட்காந்துருக்காரு, வீட்டில் உட்காடுறாரு, கார் ஓட்டிகிட்டு போகிறார், திரும்ப இந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு வர்றாரு, இப்படி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறத தவிர ஹீரோடைய வேலை என்ன அப்படின்றத இங்கே ஒன்றும் தெளிவுபடுத்தலை. ஹீரோயினும் அதேமாதிரி என்ன வேலை பார்க்குறாங்க என்னன்றதை தெளிவுபடுத்தவே இல்லை. ஹீரோயினும் அதேமாதிரி ஹீரோவோடு எப்போ பார்த்தாலும் ஸ்டே பண்ணிகிட்டே இருக்காங்க. திரும்பவும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா, யோசிக்காத, லவ் பண்ணுறியா இல்லையா, கடைசி வரைக்கும் கூட இருப்பியா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை மாறி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ரொமான்ஸ் பண்ணுறாங்க, திடீர்னு பார்த்தா பிரிவுன்றாங்க. இதெல்லாம் சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளேவான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது டவுட்டாக தானேங்க இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் யோசித்த கதை களம், கதை விஷயம் எல்லாம் நல்லா இருந்தால் கூட அது ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் எந்த விதத்தில் கொண்டு போகிறீங்க அப்படின்றது தான் ஆடியன்ஸை அக்செப்ட் பண்ணுற வைக்கிற சக்ஸஸாக இருக்கும். ஆனால் அந்த வகையில் இந்த திரைப்படத்தை நிச்சயமாக தவற விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். பட் இதில் பெரிய ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா, யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசை. உண்மையிலே சொல்லப்போனால் நான் இன்றைக்கும் கிங்கு தான் அப்படின்றத இந்த படத்தின் மூலமாக திரும்பவும் பின்னணி இசையிலையும் பாடல்களிலையும் வலுவை சேர்த்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆங்காங்கே சில காமெடிகளை பார்க்கும்போது இந்த படத்தில் காமெடி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வைக்குது. உண்மையிலே சொல்கிற காமெடிக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லாத மாதிரியும் கதைக்கும் ஒரு முக்கியத்துவம் இல்லாத மாதிரியும் பார்த்தா பெரிய நட்சத்திர பட்டாளுக்கு பெரிய நட்சத்திரங்களாக இருக்காங்களே தவிர அவங்களெல்லாம் பெருசாக ரோலே இல்லை. சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் வராரு. அவருக்கு படம் முழுக்க மாஸ்கை போட்டுக்கிட்டு ஆஸ்துமா பேசட்டு மாதிரி அப்பப்போ இழுத்து விட்டுட்டே இருக்காரு. எதுக்கு இழுக்கிறாரு, என்ன மோட்டிவ் ஒன்றும் தெரியல. திடீர்னு எழுந்து ஆக்ரோஷமாக வராரு, திடீர்னு அவங்க மாப்பிள்ளை கிட்ட கோச்சிக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நல்ல ஒரு கேரக்டரோட ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோமே, கொடுத்த அளவுக்கு அவங்களுக்கு வலுவான கேரக்டரைசேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லையே படத்தில் அப்படின்ற மாதிரி தான் ஏங்க வைக்குது. முதல் பாதி என்னவோ போயிட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல முடிச்சிருக்காங்க. சரி, 2ஆம் பாதி விறுவிறுப்பாக இருக்குன்னு பார்த்தோன்னா கடைசி ஒரு 15 நிமிடம் மட்டும் நம்ம சென்டிமெண்ட் காட்சிகள், அம்மா சென்டிமெண்ட்னே சொல்லலாம். அம்மா சென்டிமெண்ட்டில் கொஞ்சம் நம்மளுக்கு மனசை ஏங்க வைக்கிறாரு. அதே மாதிரி ஹீரோ பண்ணுற ஒரு விஷயம் கூட ரசிக்கிற தன்மையாக இருக்குது. அதே மாதிரி அனாதாசிரமங்களில்
நம்ம போயிட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதை விட அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை போய் கேளுங்க. ஏன் நம்மளோட இது ஏன் நம்ம அவங்கக்கிட்ட திணிக்கிறோம்? ஏன்னா அவங்க இருக்கிற குழந்தைகளுக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சாப்பிடணும்னு தோணும், நம்ம கொடுக்குற கேக்கு தானே சாப்பிடணும்னு தோணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிற அந்த வசனங்கள்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயங்களாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பக்கம் பேப்பர்லேயே மொத்த டைலாக் எழுதியிருப்பாங்களது அவ்வளோதான் இருக்குது. மொத்த டைலாக்கு பெருசால டைலாக்கோ சரி படத்தோட ஸ்க்ரீன் பிளேவோ பெரிய அழுத்தம் திருத்தமாக இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மையாக சொல்லப்போனால். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஸ்வீட் ஹார்ட். நம்ம மனசில் ஸ்வீட் கொடுக்கறதா நினச்சி தக்காளியை மட்டுமே கொடுத்துட்டாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா தக்காளியும் சாப்பிடப்போ இனிப்பாக தான் இருக்கும்ல, அந்த அளவுக்கு தான் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.